அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இலகுவாக மனனமிடுவதற்கு 100 நபிமொழிகள். قال رسول الله صلى الله عليه وسلم كل معروف صدقة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லா நற்செயலும் தர்மமே. அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم من غش فليس مني من غش فليس مني. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஏமாற்றுபவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم كل مسكر حرام குல்லு முஸ்கிரின் ஹராமுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், போதை தரக்கூடிய ஒவ்வொன்றும் ஹராமாகும். அறிவிப்பவர் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. ஹதீஸ் இலக்கம் 4. قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قاطع. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உறவை துண்டித்து வாழ்பவன் சுவனம் நுழைய மாட்டான். அறிவிப்பவர் ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تحلفوا بآبائكم لا تحلفوا بآبائكم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்கள் தந்தையர் பெயரால் சத்தியம் செய்யாதீர்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم الطهور شطر الإيمان. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தூய்மை ஈமானின் பாதியாகும். அறிவிப்பவர் அபூ மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم لا تأكلوا بالشمال لا تأكلوا بالشمال. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இடது கரத்தால் உண்ணாதீர்கள். அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم أطعموا الجائع. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பசித்தவருக்கு உணவளியுங்கள். அறிவிப்பவர் அபூ மூசா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم عليكم بالصدق عليكم بالصدق. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மையை பேசுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உண்மையே பேசுங்கள். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم إن الدين يسر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக இந்த மார்க்கம் எளிதானதாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم المسلم أخو المسلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுக்கு சகோதரன் ஆவான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم لكل داء دواء. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு நோய்க்கும் மருந்துண்டு. அறிவிப்பவர் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم الظلم ظلمات يوم القيامة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அநீதி மறுமை நாளில் பல இருள்களாக காட்சி தரும்.
அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تحاسدوا. قال رسول الله صلى الله عليه وسلم لا تحاسدوا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم الصيام جنة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நோன்பு பாவங்களிலிருந்து காக்கும் கேடயமாகும். قال رسول الله صلى الله عليه وسلم كل مصور في النار. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உருவங்களை வரைகிற ஒவ்வொருவரும் நரகத்திலே இருப்பர். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم ويل للأعقاب من النار. قال رسول الله صلى الله عليه وسلم ويل للأعقاب من النار. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உதுவில் சரியாக கழுவப்படாத குதிகால்களுக்கு நரகம் என்ற கேடு உள்ளது. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. قال رسول الله صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றன. அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تغضب. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கோபப்பட வேண்டாம். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة قتات. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கோள் சொல்பவன் சுவனம் நுழைய மாட்டான். அறிவிப்பவர் ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم وفروا اللحى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தாடியை வளர விடுங்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم اقرأوا القرآن. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதுங்கள். அறிவிப்பவர் ஜுந்துப் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم أفشوا السلام بينكم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களுக்கு மத்தியில் சலாமை பரப்புங்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم لا تسبوا أصحابي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் தோழர்களை திட்டாதீர்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم بلغوا عني ولو آية. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை எடுத்துரையுங்கள். அறிவிப்பவர் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم يا معشر النساء تصدقنا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்கள் சமூகமே தர்மம் செய்யுங்கள். அறிவிப்பவர் அபூ சயீத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تسبوا الأموات. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறந்தோரை ஏசாதீர்கள். قال رسول الله صلى الله عليه وسلم كل بيمينك. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
உனது வலது கரத்தால் சாப்பிடு. அறிவிப்பவர் உமர் இப்னு அபி சலமா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மன் அதாஅனி தஹலல் ஜன்னah. قال رسول الله صلى الله عليه وسلم من أطاعني دخل الجنة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு கீழ்ப்படிந்தவர் சுவனம் நுழைவார். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم مطل الغني ظلم. قال رسول الله صلى الله عليه وسلم مطل الغني ظلم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வசதியுள்ளவர் தன் கடனை அடைக்காமல் காலதாமதம் செய்வது அநீதியாகும். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم من لا يرحم لا يرحم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கருணை காட்டாதவன் கருணை காட்டப்பட மாட்டான். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم هلك المتنطعون. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எல்லை மீறுபவர்கள் அழிந்தனர். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم الصبر عند الصدمة الأولى. قال رسول الله صلى الله عليه وسلم الصبر عند الصدمة الأولى. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொறுமை என்பது துன்பம் ஏற்பட்ட உடன் கடைபிடிக்க வேண்டும். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تكذبوا علي. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என் மீது பொய் சொல்லாதீர்கள். அறிவிப்பவர் அலி ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا يخلون رجل بامرأة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஓர் ஆண் ஓர் அந்நிய பெண்ணுடன் தனித்திருக்க வேண்டாம். அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم يسروا ولا تعسروا. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இலகுவாக்குங்கள், சிரமத்தை கொடுக்காதீர்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إن بكل تسبيحة صدقة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவை துதிக்கும் ஒவ்வொரு துதிச்சொல்லும் தர்மமாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவை துதிக்கும் ஒவ்வொரு துதிச்சொல்லும் தர்மமாகும். அறிவிப்பவர் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم عليك بكثرة السجود لله. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுவுக்கு அதிகமாக சுஜூது செய்வாயாக. அறிவிப்பவர் சஃப்வான் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم البر حسن الخلق. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நன்மை என்பது நட்பண்பாகும். அறிவிப்பவர் நவாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு முஸ்லிமை ஏசுவது பாவமாகும். அறிவிப்பவர் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا آكل متكئا.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் சாய்ந்து கொண்டு உண்ண மாட்டேன். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم سووا صفوفكم. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தொழுகை வரிசையை ஒழுங்காக்குங்கள். அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لا تسبوا الدهر. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், காலத்தை திட்டாதீர்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم لعن الله السارق. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், திருடனை அல்லாஹ் சபிப்பானாக. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم لعن الله الواصلة والموصولة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பொய்முடி வைத்து விடுபவளையும் ஒட்டுமுடி வைத்துக் கொள்பவளையும் அல்லாஹ் சபிக்கின்றான். அறிவிப்பவர் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم إن المؤمن لا ينجس. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நிச்சயமாக இறை நம்பிக்கையாளர்கள் அசுத்தமானவர்கள் அல்ல. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. லா யதுகுலுல் ஜன்னத இல்லா முஃமினுன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இறை நம்பிக்கையாளர் தவிர வேறு எவரும் சுவனம் நுழைய முடியாது. இறை நம்பிக்கையாளர் தவிர வேறு எவரும் சுவனம் நுழைய முடியாது. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم يحرص على ما ينفعك. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உனக்கு பயனளிப்பதையே நீ ஆசைப்படுவாயாக. அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்லிம். قال رسول الله صلى الله عليه وسلم بين كل أذانين صلاة. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒவ்வொரு பாங்கிற்கும் இகாமத்திற்கும் இடையில் ஒரு தொழுகை உண்டு. அறிவிப்பவர் அப்துல்லாஹ் இப்னு முகஃபல் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. قال رسول الله صلى الله عليه وسلم استوصوا بالنساء. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பெண்களின் விஷயத்தில் நல்ல விதமாக நடந்து கொள்ளுமாறு நான் கூறும் என் அறிவுரையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி.